ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேர் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் விற்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நினச்சிக்குவாங்க, இல்லை ஆட்களை சேர்த்துறது மட்டும்தான் எம்எல்எம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாதுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்ட் எ டீம் ஆஃப் பீப்புள், பில்ட் எ நெட்வொர்க் ஆஃப் பீப்புள். ஆட்களை உங்களுக்கு கீழே நிறைய பேரை கொண்டு வாங்க. பொருள் விற்கிறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீங்க. பொருள் விற்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 1000 பேர் அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விற்கிறது, அதுதான் பொருள் விற்பனையோ தவிர நம்ம தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் விற்கிறதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம். உங்களை விற்க வேண்டான்னு சொல்ல, தாராளமாக விற்றுக்குங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? பொருள் விற்பதில் இருக்கக்கூடாது, டீமை டெவலப் பண்ணுறதுல தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ வை முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட், ஹவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அது எப்படிங்க மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும், மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறாங்க, இது நேர்மையான வழியா, இது நிறைய சரியான தொழில் தானா, இந்த மாதிரி தொழில் பண்ணி நிறைய பேர் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்களே, நிறைய பேர் தோற்று போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கான்ட்ரவர்சிஸ் இருக்குங்க. பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க. இது வந்து டியூப்ளிகேஷன் ஆர் டபுளிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு வேலை தரேன். சரிங்களா? ஒரு வேலை தரேன். அந்த வேலைங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் ஜாப். அந்த கான்ட்ராக்ட் வந்து 30 நாளைக்கு ஒரு வேலை கான்ட்ராக்ட். உங்களுக்கு 30 நாளைக்கு அந்த கான்ட்ராக்ட் வேலை தரேன். அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லி 2 வகையில் தருவேன். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிளான் ஏ வேணுமா, பிளான் பி. எனக்கு பிளான் ஏ படி சம்பளம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வேலைக்கு போய் சேர்றீங்க. சரிங்களா? வார சம்பளம் வேணுமா, மாச சம்பளம் வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். வார சம்பளம் வேணுமா, மாச சம்பளம் வேணுமா, நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் தரேன். அந்த ஜாபுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் 30 நாளைக்கு. அந்த 30 நாள் வேலைங்கிறது ஒன்று தான். நீங்கள் அந்த வேலையை செஞ்சு என்ன வேலை நான் சொல்லிவிடுவேன். அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளான் ஏ படி வருமானம் தருவேன், பிளான் பி படி வருமானம் தருவேன். உங்களுக்கு பிளான் ஏவை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை பிளான் பியை தேர்ந்தெடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பதில். சரிங்களா? இந்த பிளான் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் வேலைக்கு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போகும்போது அன்னைக்கு சாயந்தரமே உங்கள் கையில் 10,000 ரூபா கொடுத்துருவேன். 2வது நாள் வேலைக்கு வாங்க, வேலை முடிங்க, போகும்போது 10,000 வாங்கிட்டு போயிருங்க. 3வது நாள் வேலைக்கு வாங்க, வேலை முடிங்க, 10வது நாள் சாயந்தரம் போகும்போது 10,000 வாங்கிட்டு போயிருங்க. இது மாதிரி எத்தனை நாள் கான்ட்ராக்ட் சொன்னேன்? 30 நாள் கான்ட்ராக்ட் சொன்னேன். அப்போ அந்த 30 நாள் முடியும் பொழுது டெய்லி 10,000 10,000 10,000 30 நாள் முடியும் போது உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும். இது வந்து பிளான் ஏ. சரிங்களா? இந்த பிளான் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் வேலைக்கு வாங்க, வேலையை செஞ்சு முடிங்க, உங்களுக்கு 1 பைசா தருவேன். எவ்வளோங்க? 1 ரூபா கூட இல்லை, ஒத்த பைசா தருவேன். 1 பைசா தருவேன். 2வது நாள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது 2 பைசா தருவேன். 3வது நாள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போகும்பொழுது 4 பைசா தருவேன். 4வது நாள் வேலையை முடிச்சுட்டு போகும்போது 8 பைசா தருவேன். 5வது நாள் வேலையை முடிச்சுட்டு போகும்போது 16 பைசா தருவேன். இப்போ ஜென்யூனா நீங்கள் சொல்லுங்கள், டெய்லி சாயந்தரம் போகும்போது 10,000, இங்கேயும் வேலை ஒன்று தான், அங்கேயும் வேலை ஒன்று தான். நீங்கள் டெய்லி சாயந்தரம் போகும்போது 10,000 வாங்கிட்டு போகிற பிளான் ஏ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை 1 பைசா 2 பைசா 4 பைசான்னு பைசா கணக்கில் வருமானம் தரக்கூடிய பிளான் பியை தேர்ந்தெடுப்பீங்களா? பிளான் ஏவா பிளான் பியா? பிளான் ஏ சொல்கிறவங்க கை தூக்குங்க. பிளான் ஏ சார், தைரியமாக கை தூக்குங்க. டெய்லி 10,000 இல்லைங்களா? பிளான் ஏ 3 பேர் தான் கை தூக்கிங்க பிளான் ஏன்னு. பிளான் பி 1 பைசா 2 பைசா எத்தனை பேர்? ஓ, பிளான் பி தான் நிறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க இல்லைங்களா? சரி, எல்லாரும் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேலே வந்து டபுளிங் கான்செப்ட், டூப்ளிகேஷன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இது ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ பிளான் ஏ தேர்ந்தெடுத்தவங்களோட நிலைமை என்ன, பிளான் பியை தேர்ந்தெடுத்தவங்களோட நிலைமை என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ பவர் ஆஃப் டியூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான் ஏ படி சம்பாரிச்சவங்க முதல் 10 நாள் கடைசியில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க? டெய்லி 10,000 10,000 10,000 3 பேர் தான் கை தூக்குனாங்க. எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க? 1 லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னீங்க? பிளான் பி 1 பைசா 2 பைசா தானே சொன்னீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க தெரியுமா? 10வது நாள் கடைசியில் வெறும் 5 ரூபா 12 காசு சம்பாரிச்சிருப்பீங்க. எவ்வளோங்க? வெறும் 5 ரூபா 12 காசு சம்பாரிச்சிருப்பீங்க. பிளான் ஏல இதே வேலையை செஞ்சவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார்.
அவர் கையில் 1 லட்சத்தை ஆட்டுவார். 1 லட்சத்தை இப்படி ஆட்டிட்டு இருப்பார் உங்ககிட்ட. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 5 காசு 5 ரூபா 12 காசு சம்பாரிச்சு அதை பாக்கெட்டில் வச்சு உள்ள சொருகிறது சங்கடப்பட்டு இருப்பீங்க. 2வது 10 நாள் பிளான் ஏ எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க? எவ்வளோங்க? 2 லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க. 2 லட்சம். பிளான் பி எவ்வளோ தெரியுமா சம்பாரிச்சிருப்பீங்க? எல்லாரும் பிளான் பி தானே சொன்னீங்க. வெறும் 5242 ரூபா 88 காசு சம்பாரிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு தடவை இப்போ தரேன் சார். நான் பிளான் ஏக்கு மாறுறதா இருந்தால் இப்போ நீங்கள் மாறிடலாம். அட்லீஸ்ட் கடைசி 10 நாளுக்கு வரப்போ 1 லட்சமாவது கிடைக்கும். பிளான் பின்னு சொன்னவங்க யாராச்சும் மாறுற ஐடியா இருந்தால் கை தூக்கிடுங்க. இல்லை சார் எனக்கு பிளான் ஏக்கே நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இல்லையா? யாருமே இல்லையா? பைசா கணக்கில் தான் வாங்குவீங்களா? வெரி குட், வெரி குட். பிளான் பி ஏ படி 30வது நாள் கடைசியில் எவ்வளோ மொத்தம் சம்பாரிச்சிருப்பாங்க? 3 லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க. 3 லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க. பிளான் பி படி 1 பைசா 2 பைசான்னு போனீங்கல்ல, நீங்கள் எவ்வளோ தெரியுமா சம்பாரிச்சிருப்பீங்க? வெறும் 53,68,709 ரூபா 12 காசு தான் சம்பாரிச்சிருப்பீங்க. இந்த 53,68,709 நான் சொன்னது 30வது ஒரு நாளின் வருமானம். மொத்த வருமானம் இந்த 30 நாள் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க தெரியுமா? 1,37,37,418 ரூபா 23 காசு சம்பாதிச்சிருப்பீங்க. மொத்தம் 30 நாள் ஒட்டுக்கா சேர்ப்பாங்க. இதுதான் சார். உடனே டிரான்ஸ் இந்தியாவில் 30 நாளில் 1 கோடி சம்பாதிக்க முடியும் நான் அப்படி சொல்லலை. நான் அந்த கான்செப்டை சொல்லியிருக்கேன், கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. நம்ம நிறைய பேர் எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா? 1 மாதம் வேலை செஞ்சுருப்பீங்க டிரான்ஸ் இந்தியாவில், 900 ரூபா செக் வந்திருக்கும். 900 ரூபா செக் வாங்குறதுக்கு 4000 செலவு பண்ணியிருப்பீங்க. எப்படிரா சொல்கிறதுக்கே சங்கடப்பட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு மீட்டிங் வந்தவர் மீட்டிங் பார்க்காம வேலைக்கு போயிட்டு 25,000 சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட ஆட்டிகிட்டு இருப்பார். 25,000 பார்த்தியா அப்படின்னு ஆட்டிகிட்டு இருப்பார். அவர் வாழ்க்கை பூரா 25,000த்தையே ஆட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். 40 வருஷ கடைசியில் என்ன உழைக்கிறதுக்கு, வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் விடப்படுமோ அதைய சரியான முறையில் ஒரு 3 வருஷத்தை டிரான்ஸ் இந்தியாவில் கழிச்சிங்கன்னா ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு முறை 40 வருஷம் வெளி உலகத்தில் சாதிக்கிறத நம்ம இங்கே சாதிக்க முடியும்.